ஆர்பிஐயோட பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் எதுவும் கொடுக்கல. பட் இருந்தும் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது, முக்கியமாக பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ். ஆனால் பிஎஸ்யூ பேங்க்ஸ் பெரிய அளவுக்கு ஷைன் ஆகலை. அது இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது புதன்கிழமையோட டே சார்ட் கேண்டலும் சரி நிஃப்டியில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ 2 கேண்டலுமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல். கடந்த ஒரு 4-5 செஷனில் இறங்கின மார்க்கெட் இந்த 2 செஷன் புதன் அண்ட் வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளில் பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. 55,500க்கு மேலே பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. 24,900 கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகலை. பட் ஆனால் 24,900க்கு நியரில் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ சப்போர்ட் லெவல் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற வாரம் 55,000 பேங்க் நிஃப்டிக்கும் 24,500 நிஃப்டிக்கும் பார்க்கலாம். பட் ஸ்விங் ட்ரேடர்ஸ் இல்லை ஷார்ட் டேர்ம் அப்படின்னா 24,300க்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. ஆனால் 24,300க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு பேனிக் செல்லிங்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அடுத்த மார்க்கெட் இன்னும் பவுன்ஸ் பேக் கண்டினியூஸாக இருக்குமா அப்படின்றது எஃப்ஐஎஸோட சென்டிமெண்ட் பொறுத்து தான் மார்க்கெட் அமைய வாய்ப்பு இருக்குது. யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஷட் டவுன் ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் பட் ஆனால் இது ஒரு ஸ்ட்ரகிளை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவோட மார்க்கெட்டில். இதை தாண்டி கோல்டு அண்ட் சில்வர் மறுபடியும் இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அமெரிக்காவில் ரெக்கார்டு ஹைக்கு நியரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வரப்போகிற வாரம் கோல்டு சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை நம்ம கவனிக்கலாம். ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி கன்சூமர் கூட்ஸ் வந்து பவுன்ஸ் பேக் இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 செக்டார் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னென்ன ஸ்டாக்ஸ் அதிகமான பவுன்ஸ் பேக் இருந்தது, இல்லை வால்யூம் அதிகமாக பிரேக் ஆன ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத இன்னோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ், வீடியோஸ், ட்ரைனிங் செஷன் இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இன்றைக்கி ஒரு அவுட் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக இன்றைக்கி ப்ராட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இல்லை மற்ற செக்டாரில் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸை விட பிஎஸ்யூ பேங்க்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மோர் தென் 1% பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 0.7, 0.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் ஓகே. பட் இன்னைக்கு டாப் செக்டோரல் கெய்னர் அப்படின்னா மெட்டல் இண்டெக்ஸ் தான் 1.8% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டாடா ஸ்டீல் இன்னைக்கு நான் காலையில் டெலகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 1 வருஷத்தோட ஹைக்கு நியரில் டாடா ஸ்டீல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு மார்னிங் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 3% நியர்லி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்க்கில் தான் ஸ்ட்ரென்தன் அதிகமாகிட்டு இருக்கு. டெக்னிக்கலாக வால்யூமும் ரைஸ் ஆகிருக்கு. கடந்த ஒரு வாரத்தில் கோட்டக் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ரைஸ் ஆகிட்டு இருக்கிறது தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு அப்சைட் மொமெண்டம் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசியில் இந்த ட்ராக்ஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். மெட்டலில் பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ இன்னைக்கு நியர்லி 2% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. 26 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 24 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாகவும் இருந்தது. மேக்ஸ் ஹெல்த் கேர் நிஃப்டி 50ல் டாப் லூசர், நியர்லி 4% கிட்ட இறங்கி இருந்தது. டெக் மஹேந்திரா, ஐஷர் மோட்டார் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1%. முக்கியமாக ஆட்டோ செக்டாரில் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 50 பக்கம் வரும்போது சோலார் இண்டஸ்ட்ரீஸ், டிவிஸ் லேப், இந்துஸ்தான் ஜிங்க், அதானி எனர்ஜி சொல்யூஷன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்தது. அதானி குரூப் ஸ்டாக்ஸ் நார்மலாக ஒரே ட்ரெண்டில் தான் மூவ் ஆகும். பட் ஆனால் இன்னைக்கு ஒரு மிக்சட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் அதானி எனர்ஜி சொல்யூஷன் டாப் கெய்னராக நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இருந்தாலும் அதானி பவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கில் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. அதாவது லோதா டெவலப்பர்ஸ் இன்னைக்கு நியர்லி 2% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. ஃபினான்ஷியலில் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் 3 ஸ்டாக்கை தவிர்த்து 9 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கோடெக், ஆக்சிஸ் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் சைடில் லீட் பண்ணியிருக்கு. மிட் கேப்பில் நம்ம மொத்தம் 4 ஸ்டாக் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று கல்யாண் ஜுவல்லர்ஸ், ரொம்ப கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு நியரில் ரெக்கார்ட் ஹை போன இந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் சர்வைவ் ஆகலை. கோல்டு ப்ரைஸ் ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணுறது, ப்ரோக்கரேஜோட அப்டேட் இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5% மேலே கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. இந்தியன் பேங்கோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வோடஃபோன் ஐடியா இந்த மாதம் சுப்ரீம் கோர்ட்டோட ஹியரிங் வருது இந்த ஏஜிஆர் டியூஸ்க்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெட்டலில் பார்த்தீங்கன்னா நால்கோ இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். நேஷனல் அலுமினியம் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வாரி எனர்ஜி 3% கிட்ட இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக்.
நெகட்டிவ் சைடில் பாரதி எக்ஸா, ஐடிசி ஹோட்டல்ஸ், முக்கியமாக ஹோட்டல் ஸ்டாக்ஸில் வீக்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இஐ ஹோட்டலில் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்னைக்கு அதிகமான வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்மால் கேப்பில் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஒரு ஸ்டாக் லாஜிஸ்டிக்ஸ் செக்டாரில் ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் எம்ஆர்பிஎல் ரிஃபைனரி ஸ்டாக் 8% இன்னைக்கு பவுன்ஸ் பேக். டிஃபென்ஸ் அண்ட் ஷிப்பிங் கம்பெனி இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கோல்ட்மன் சாக்ஸோட அப்டேட் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸ், ஜிஇ ஷிப்பிங் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஜிஆர்எஸ்சி நியர்லி 3% கிட்ட பாசிட்டிவாக இன்னைக்கு டர்ன் ஆயிருந்தது. மெட்டல் இண்டெக்ஸில் அதானி என்டர்பிரைசஸை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. லாய்ட்ஸ் மெட்டல், டாடா ஸ்டீல், நால்கோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிருந்தது. பிஎஸ்யூவில் இன்னைக்கு 1% பாசிட்டிவாக இருந்தது நிஃப்டி பிஎஸ்யூ இண்டெக்ஸ். யூனியன் பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. அந்த ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. கனரா பேங்கோட ஆல்ரெடி ஏஎம்சி ஸ்டாக்கு அவங்களோட குரூப் கம்பெனிஸ் ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அந்த நியூஸோட இம்பாக்டும் கனரா பேங்க் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. கன்சூமர் டியூரபிள்ஸில் கல்யாண் ஜுவல்லர்ஸோட ராலி ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தாலும் கிட்டத்தட்ட கன்சூமரில் 2 ஸ்டாக்கை தவிர்த்து 13 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. பாட்டா இந்தியா, கஜாரியா செராமிக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிருந்தது. இன்னைக்கு நியூஸ் இம்பாக்ட்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆர்பிஐயோட பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸுக்கு புதன்கிழமை கை கொடுத்தது. பட் இன்னைக்கு 0.6-0.7% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் பிஎஸ்யூ பேங்க்ஸில் தான் ஃபோக்கஸ் அதிகமாக இருந்தது. Q2 பிஸ்னஸ் அப்டேட்டோட இம்பாக்ட். அடுத்து ஆட்டோ சேல்ஸ் நம்பர் ஸ்டில் ஸ்ட்ரென்தன் இருந்தாலும் பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் பேட்டர்ன், ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பயம் என்னன்னா மார்க்கெட் இறங்கிடுமோ, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன்ன்றது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமோ அப்படின்றது. பட் ஆனால் யூஎஸ் கவர்மெண்டோட ஷட் டவுன் மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ண வாய்ப்பு இல்லை. பிரெண்ட் க்ரூடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் தொடர்ந்து புதன்கிழமை வியாழக்கிழமை இறங்கியிருந்தாலும் பட் இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கு. அதே மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் ஸ்டாக்ஸில் நேதி ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது, இன்னைக்கு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. சம்மான் கேபிட்டல் ஸ்டாக் பக்கம் வரும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் வந்து 8,850 கோடி ரூபா அளவுக்கு ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூஸ் மூலிமா ஷேர் அலாட் பண்ணியிருக்கிறது. சம்மான் கேபிட்டல் இன்னைக்கு ஆனால் இந்த நியூஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் 3% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. மும்பை டிஸ்ட்ரிபியூஷன் பவர் மேனேஜ்மெண்ட்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது. டாடா பவர் 1% பாசிட்டிவ். எக்ஸாவர் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கம்பெனிக்கு அகைன்ஸ்டாக எக்ஸாவர் டெக்னாலஜிஸ்க்கு இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். அதே போல் இந்தியன் பேங்கோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4% பாசிட்டிவாக இருந்தது. பிசி ஜுவல்லர்ஸோட பிஸ்னஸ் அப்டேட் இன்னைக்கு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மூடிஸோட ரேட்டிங் அப்டேட் இன்னைக்கு 1% பாசிட்டிவ். என்சிடி ரிடம்ஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டாக நியர்லி 1070 கோடி ரூபா. பயோகான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்கிறது. 1% இன்னைக்கு நியர்லி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதானி கிரீன் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க சோலார் பவர் ப்ராஜெக்ட் 0.5% பாசிட்டிவ். கோல் இந்தியாவோட அப்டேட்டு 1% பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தது, 1% இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. செபிட்ல இருந்து அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. நூஆமா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்பான்சர் அண்ட் ப்ரொபோஸ்டு அப்ரூவல். இது வந்து பார்த்தீங்கன்னா நூஆமா இன்னைக்கு 4% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரென்தன், முக்கியமாக டாடா ஸ்டீலோட இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். யூபிஎல் வந்து பெப்சிகோவோட டிஸ்கஷன் இன்னைக்கு 2% பாசிட்டிவ். அதானி போர்ட்ஸோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். விமார்ட்டோட Q2 கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் 19% இன்ட்ராடேல பவுன்ஸ் பேக் ஆச்சு. அதே மாதிரி பனிஷியா பயோடெக் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க 300 கோடி ரூபா அளவுக்கு, 3% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. இதை தாண்டி பஜார் ஸ்டைல் Q2 பிஸ்னஸ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியர்லி 6% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் Q2 பிஸ்னஸ் அப்டேட் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு ஸ்டாக் 20% கிட்ட ஃபால் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட்லாண்டா பொறுத்த வரைக்கும் இர்கான்ல இருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசன். இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% கிட்ட பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. வாரி எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நியூஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. மார்கன் ஸ்டான்லியோட அப்டேட் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 2% பாசிட்டிவாக இருந்தது. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்னைக்கு அதிகமான வால்யூம் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 166 மடங்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஸ்டாக் விமார்ட் ரீட்டைல்
16% இந்த ஸ்டாக் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இஐ ஹோட்டல் 25 மடங்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7% பாசிட்டிவ். அது 20% இன்க்ரீஸ் ஆன அட்லாண்டாவோட வால்யூம் 25 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜேகே பேப்பர் 8% இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் நியர்லி 15 மடங்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை தாண்டி எம்ஆர்பிஎல், ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், டேட்டா பேட்டர்ன், ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். ஜிஇ ஷிப்பிங்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி ஸ்டாக்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வாரம் இந்த இன்னியோட ட்ரேடிங் செஷனோட க்ளோஸ் ஆகுது. வரப்போகிற வாரம் முக்கியமாக 24,300 தான் ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டிக்கு 55,000. ஸோ ஸ்டில் நீங்கள் மார்க்கெட் அப்டேட்ஸு, நியூஸு, சார்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.